இப்போ இந்த இடத்துல ரெண்டு தேவை. இந்த இடத்துல என்னன்னாக்க, ஒன்று வந்து மாஸ் பேலன்ஸ், இன்னொன்று வந்து எனர்ஜி பேலன்ஸ். ரெண்டாவது வந்து எனர்ஜி பேலன்ஸ். இப்போது நம்ம ஹியூமன் பாடியோ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, மாஸ் பேலன்ஸ், மாஸ் பேலன்சிங் அப்படின்னா, இப்போ இன்லெட் அண்ட் எக்ஸிட் ஸ்டேட் எஃப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. நிறைய டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. எஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு, எனர்ஜி எஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்லெட் மைனஸ் எக்ஸிட் அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதுதான் எஃப்ளெக்ஸ். இப்போ என்னென்னா மாஸ் பேலன்ஸ்னால் மாஸ் at the entry will be equal to mass at the exit. ஓகேவா? இதான் வந்து மாஸ் பேலன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம், ஓகேவா? சாப்பிட்டது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த பேலன்ஸ் ஆயிரும், ஓகேவா? பட் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அக்குமுலேட் ஆகுது, ஓகேவா? சடன் அக்குமுலேஷன் இருக்குது, சடன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் இருக்குது. ஓகே, ரியல் சினாரியோவில் தேர் வில் பி சடன் அக்குமுலேஷன். அதே தான் எனர்ஜி பேலன்ஸில் எனர்ஜி அட் இன்லெட் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி அட் அவுட்லெட் ஆர் எக்ஸிட், ஏதோ, ஓகேவா? உள்ளே வர்றது வெளில போயிடுது. இன்னொரு சினாரியோ என்னன்னா, நம்ம ஸ்டெடி ஃப்ளோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, இது நமக்கு வந்து மாஸ் அக்குமுலேஷன் இருக்காது ஸ்டெடி ஃப்ளோவில். அதே அன்ஸ்டெடி ஃப்ளோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் அக்குமுலேஷன். அதுக்காக தான் வந்து, அதாவது ஓவர் த கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0. டெல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த எக்ஸிட் மைனஸ் இன்லெட், அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஓவர் அந்த நீ கன்சிடர் பண்ணுற கண்ட்ரோல் வால்யூமில் ஃபார் அ ஸ்டெடி ஃப்ளோ. வேரியேஷன் எதுவும் இருக்காது. எவ்வளோ வருதோ அது அப்படியே வெளில போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைன் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்லெட்டு எக்ஸிட் இல்லையா? சர்டன் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் என்ட்ரிங், அப்படியே கண்டினியூஸ் ஃப்ளோ. சர்டன் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் என்ட்ரிங். இந்த இடத்துல வந்து டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும். இந்த டர்பைன் பிளேட்ஸில் பட்டு அந்த ஃப்ளூயிட் எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே வெளில போயிடும். 5 kg/s போகுதுன்னா சடன் அதே 5 kg/s வெளில போயிடும். தேர் won't be any accumulation. அப்படியே இருந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண ஃபேக்டர்ஸ் வந்து 2, அதுதான் மாஸ் பேலன்ஸ் அண்ட் எனர்ஜி பேலன்ஸ். ஓகே. மாஸ் பேலன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளூயிட்ஸ் பார்க்குறப்போ ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இல்லையா? நமக்கு தெரியும் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ மாஸ் இன்லெட் அப்படின்னா என்னன்னாக்க, டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்ட்டு வால்யூம் ஃப்ளோ ரேட், அதான் மாஸ் இன்லெட். டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அட் எக்ஸிட், டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் எக்ஸிட் இன்லெட் இது, இன்ட்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னா என்னன்னாக்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் த்ரூ தட் கிராஸ் செக்ஷன். இதுதான் வந்து ρAVம்பாங்க. m டாட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வால்யூம் உள்ளது, ஓகேவா? அது என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இந்த பைப் வழியாக போகுது அப்படின்னாக்க, இப்போ இது வந்து இந்த மாதிரி பைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சர்க்குலர் பைப்பா, நான் வேறு மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் ஒரு பைப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் நான் வந்து ஒரு பைப் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இது வழியாக என் ஃப்ளூயிட் போகுது. அப்போ வந்து எனக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து மாறுது, ஓகேவா? ஓகே.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ திஸ் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இன்டூ இது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இன்டூ ஏரியா அண்ட் வெலாசிட்டி. ஓகே ஓகே இப்போ எனர்ஜி பேலன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்ன எனர்ஜி அட் இன்லெட் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி அட் அவுட்லெட்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப கண்ட்ரோல் சர்ஃபேஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள் தானே பார்த்தோம் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. வெளியாக உள்ளே வருது, வெளியாக எக்ஸிட் ஆகுது. ஓகேவா? இதுதான் என்னுடைய கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ என்ன டிரைவ் பண்ண போனால் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அதான் வந்து இப்போ பார்க்க போதும். ஓகேவா? ஸ்டெடி ஃப்ளோஸ் அப்படின்னா there is no variation of properties with respect to time, and அந்த ஸ்பெசிஃபிக்காக எதை பார்க்க போனால் எனர்ஜி ஈக்குவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். there is no variation of energy with respect to time, அதாவது எனர்ஜி entering into the control volume that you are considered. டர்பைன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கப்பா. ஓகேவா? டர்பைன் தான் உங்களோட கண்ட்ரோல் வால்யூம். அப்படின்னா இதான் என்னுடைய கண்ட்ரோல் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? certain mass of fluid is exiting, inlet exit. So there will be certain enthalpy exit, there will be certain internal energy at exit, certain kinetic energy at inlet, certain kinetic energy at outlet, certain potential energy at inlet, certain potential energy at outlet. Potential energy எப்படி சொல்லுவீங்க? Potential energy is equal to mgh இல்லையா? Potential energy மோஸ்ட்டாக இங்கே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இதுதான் என்னுடைய கிரவுண்டு தான் என்னுடைய டேட்டம் லைன் எடுத்துக்கிறேன்னா, கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது Z1 Z2, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mg இன்டூ Z1 ஃபார் இன்லெட்டுக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் எக்ஸிட் இஸ் ஈக்குவல் டு mg இன்டூ Z2. இந்த ஹைட்டு நீ எதை டேட்டம்னு கன்சிடர் பண்ணுறியோ அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் உன்னோட எக்ஸிட் உன்னோட இன்லெட் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போது வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இப்போது என்னென்னா எனர்ஜிஸ் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்மால் யூஸ் பண்ணிடுவோம். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு இது என்னென்னா, சரி ஓகே, ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி அட் இன்லெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்லெட், ஜஸ்ட் எனர்ஜி பேலன்சிங். ஓகே, என்னென்ன எனர்ஜி இன்லெட்டில் என்ட்ரு ஆகுதோ தட் மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லீவிங் அவுட். அந்த எனர்ஜி பேலன்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃப்ளோ ஒர்க் நடக்குது. ஃப்ளோ ஒர்க்னா certain mass of fluid is being displaced from one location to another location. ஒரு certain mass of fluid வந்து நீ வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுற. ஸோ ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க், தட் இஸ் ஃப்ளோ ஒர்க். ஸோ அந்த ஃப்ளோ ஒர்க் எப்படி சிக்னிஃபை பண்ணுவோம்? ஃப்ளோ ஒர்க் ஃபார்முலானா ப்ரெஷர் இன்டூ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஃப்ளோ ஒர்க் பார்க்கும்போது. ஸோ இந்த இன்டர்னலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்லெட் ப்ரெஷர் இன்டூ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் இன்லெட். ஓகேவா? ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ளஸ் இப்போ வந்து எல்லா எனர்ஜி பேலன்ஸ்லேயும் என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா படி ஹீட் அண்ட் ஒர்க்கு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஹீட்டை கன்சிடர் பண்ணணும். ஹீட் எனர்ஜி given into the system, rate of heat transferred into the system.
ஓகேவா, ஈக்குவல் டு எப்பொழுதும் நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த எந்த சிஸ்டமாக இருந்தாலும் இப்போது சம்மில் தரல அப்படின்னா ஹீட்டை வந்து இன்புட்டில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஓகேவா, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை, ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட் சப்ளை ஆகுதுன்னா அது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஓகேவா, நீங்கள் டிரைவ் பண்ணி ப்ராப்ளமில் வந்து அதை சால்வ் பண்ணும்போது எப்படி வரும்னா, உண்மையிலேயே அந்த சிஸ்டத்துக்கு ஹீட் சப்ளை ஆச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூவில் நீ கன்சிடர் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே ஆன்சர் வரும்போது நெகட்டிவ் வேல்யூவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணது தப்பு. ஓகேவா, நீங்கள் வந்து ஹீட்டை வந்து ஹீட் சப்ளைன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆன்சரில் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா ஆக்சுவலி அது வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ. ஓகேவா, ஸோ இது அப்போ அவுட்லெட்டில் எப்போது எப்படி கன்சிடர் பண்ணால் தேர் வில் பி சடன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். நீ இன்லெட்டில் இன்புட்டில் ஹீட்டை கொடுத்து எக்ஸிட்டில் வந்து சடன் ஒர்க் வாங்குற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ என்னன்னா சேம் internal energy, specific internal energy at exit, kinetic energy at exit plus potential energy at exit plus flow work consider பண்ணுறதுக்கு என்னது exit pressure into specific volume in the fluid at exit plus work transfer. certain amount of work is being done. அவுட்புட்டில் வந்து எனக்கு ஒர்க் வருது, இன்புட்டில் வந்து நான் ஹீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும், என்தால்பி H is equal to U plus pressure into specific volume. அதாவது ஸ்பெசிஃபிக் என்தால்பி is equal to specific internal energy plus pressure into specific volume. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது பாரு. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ ஒர்க், ஓகேவா, U ப்ளஸ் பிவி அந்த ஃபார்மில் இருக்கா. ஸோ இதை வந்து நான் என்ன எழுதுனா ஸ்பெசிஃபிக் என்தால்பி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அட் இன்லெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்லெட் ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த சிஸ்டம் வில் பி ஈக்குவல் டு, திருப்பி இந்த இடத்துல அதே மாதிரியே ஸ்பெசிஃபிக் என்தால்பி அட் எக்ஸிட் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அட் எக்ஸிட் plus potential energy at exit plus certain amount of work is done by the system, work transferred. ஓகேவா, இப்படி எழுதலாம். இப்போ வந்து ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இன்னொன்று என்ன தெரியும் நமக்கு, என்தால்பி படிக்கும்போது பார்த்துருப்போம். என்தால்பி இஸ் தி என்னது சிபி இன்டு டிடி அப்படின்னு பார்த்துருப்போம். டெம்பரேச்சர் டிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி டிடி. என்தால்பி படிக்கும்போது இந்த இது டிரைவ் பண்ணியிருப்போம். என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி பார்க்குறப்ப பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த இதுபடி என்தால்பியோட ஃபார்முலா படி என்னது, சிபி இன்ட்டு டி இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சரில் ஃப்ளூயிட் என்றால். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைனில் இனிஷியலாக வந்து சடன் எவ்வளோ ஒரு 600 கெல்வின் என்றால். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட்டில் வந்து ஒரு 250 கெல்வின் அப்படி போகாது, ஒரு 300 கெல்வினில் போகுது. ஓகேவா, 600 கெல்வின் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்டு டெம்பரேச்சர். ஓகேவா, அதே இன்டர்னல் எனர்ஜி என்னென்னு பார்த்துருப்போம். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்டு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். இன்டெக்ரல் ஆஃப் சிவிடிடி இன்டெக்ரல் ஆஃப் சிபிடிடி ப்ளஸ் என்னது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் அட் இன்லெட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் அட் இன்லெட் ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த சிஸ்டம் ப்ளஸ் இதே மாதிரி இந்த இடத்துல சிபிடி2 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அட் எக்ஸிட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் எக்ஸிட் ப்ளஸ் some amount of work is done at the exit of the system. ஓகேவா, இது வந்து கண்ட்ரோல் வால்யூம் ஒர்க். கண்ட்ரோல் வால்யூம் ஒர்க்கும் ஃப்ளோ ஒர்க்கும் வித்தியாசம். ஃப்ளோ ஒர்க்குக்கு தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது என்ன ஒர்க்னா, இப்போ வந்து கம்ப்ரஸர் எடுத்துக்கிற அப்படின்னா நீ இன்புட்டில் சடன் பவர் கொடுப்ப. அந்த பவரெல்லாம் நீ வந்து இந்த ஒர்க்கில் தான் ஒர்க் இன்புட் டு கம்ப்ரஸர்னு எடுப்ப. டர்பைன் எடுக்கிறேன்னா சடன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் வரும் டர்பைனில். ஷாஃப்ட் ஒர்க் வந்து இது டர்பைன் வந்து ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஷாஃப்ட் ஒர்க் வந்து சடன் இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 50 கிலோ இல்லை 50 கிலோவாட்ஸ் 50 கிலோ ஜூல்ஸ் 50 கிலோவாட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, அந்த சிஸ்டம் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத இதில் கன்சிடர் பண்ணணும்.
அது வந்து ஃப்ளோ ஒர்க் கிடையாது. எது ஃப்ளோ ஒர்க்னா ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் தான் ஃப்ளோ ஒர்க். certain amount of fluid is entering and certain amount of entering at one locality and it is displaced by certain distance to other locality. ஓகே, அதுதான் வந்து இது மென்ஷன். ஓகேவா, இது வேறு ஒர்க், இது வந்து கண்ட்ரோல் லோடிங் ஒர்க். ஓகே, இப்போ வந்து சிபிடி இன்லெட் சிபிடி எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டியா? இப்போ அடுத்து வந்து ஓகே, இதுதான் நமக்கான ஈக்குவேஷன், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதான் மதர் ஈக்குவேஷன், இதான் மதர் எனர்ஜி ஈக்குவேஷன். எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ்லேயே இதான் மதர் எனர்ஜி ஈக்குவேஷன் ஆர் டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிமா. டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன் டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன். அதாவது நீங்கள் எந்த 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 ஈக்குவேஷனாக இருந்தாலும் வேறு எந்த எனர்ஜி ஈக்குவேஷனாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷனை ரிலேட் பண்ண முடியும். ஓகேவா, இதில் ஃப்ளூயிட்ஸில் வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன், ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா இதுதான் மதர் ஈக்குவேஷன். அதெல்லாம் இதுலேருந்து வந்த ஈக்குவேஷன் தான், அந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன், ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் எல்லாமே. ஆக்சுவலாக வந்து சரி, பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் பற்றி பேசுவோம். பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன்னா அது ரியலாக வந்து அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போனால் நேவி ஸ்ட்ரோக்கும் ஆய்லர்ஸ் தான் போகும். பெர்னாலி வந்து என்ன பண்ணார்னா ஃப்ளூயிட் இஸ் ஐடியல்னு ஒரு அசம்ஷனை போட்டு அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணிட்டு போயிருப்பார். எல்லோரும் உடனே பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த கிரெடிட் யாருக்குன்னா ஆயிலர்ஸ்க்கும் நேவி ஸ்ட்ரோக்கும் தான் போக வேண்டிய கிரெடிட். அவங்களோட ரெண்டு பேரோட உழைப்பு தான் அந்த ஈக்குவேஷனுக்கு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இது வந்து என்னென்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ், எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், இன்லெட் கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸிட். இப்போது இந்த ஈக்குவேஷனில் வந்து சடன் மாற்றங்களோட பண்ணுவோம். என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, CPT8. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? ஜூல் பர் கேஜி, கிலோ ஜூல் பர் கேஜி, கெல்வின், ஜூல் பர் கேஜி கெல்வின், கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின், இது ரெண்டுத்துலேயும் வரும். ஓகேவா, இந்த இதில் வந்து இது வந்து எனர்ஜிக்கு மட்டும் போடுறோம். இப்போ வந்து இதில் வந்து மாஸ் பேலன்ஸையும் இதில் கன்சிடர் பண்ணணும்ல. ஏன்னா வந்து நம்ம எதுக்கு டிரைவ் பண்ணியிருக்கோம்? ஓப்பன் சிஸ்டத்துக்கு டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸையும் இதில் கன்சிடர் பண்ணால் m டாட் அட் இன்லெட் இன்டூ என்னது சிபிடி இன்லெட் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அட் இன்லெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்லெட் ப்ளஸ் heat transferred into the system plus m dot at exit into Cp at T exit plus kinetic energy at exit plus potential energy at exit plus work done by the control volume or transferred in the control volume. Okay. So இந்த இடத்துல மாஸ் பேலன்ஸும் ஆயிடுச்சு, எனர்ஜி பேலன்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரியலாக ஓப்பன் சிஸ்டம் அனாலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஃபைனல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா, ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து ஜூல் பர் கேஜி கெல்வின் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இதை இன்னும் பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா எப்படி பிரேக் பண்ணலான்னாக்க கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு பிரேக் பண்ணோம். கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? kinetic energy is equal to CV squared by 2 half mv squared இல்லையா? இதை வந்து எப்படி எழுதுவாங்க? நம்ம mv squared by 2 இல்லையா? இந்த இடத்துல வந்து மாஸ் எக்ஸிட்டில் இந்த இடத்துலேயே கன்சிடர் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதுவீங்கன்னு சொன்னேன்? mgz. ஓகேவா, டேட்டம் ஹைட் ஃப்ரம் த டேட்டம். அதை வந்து எப்படி இந்த இடத்துல எழுதலாம் அப்படின்னா m.1 இன்டூ cpti ப்ளஸ் இந்த வெலாசிட்டியை வந்து நான் என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் சிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணேன்.
சி ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் வெலாசிட்டியை. ஓகேவா? c²/2 ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா g இன்ட்டு z இன்லெட் c இன்லெட் ப்ளஸ் q டாட் இஸ் ஈக்குவல் டு m டாட் அட் எக்ஸிட் இன்ட்டு cpte ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணலாம் c²/2 ப்ளஸ் gz2 ப்ளஸ் ஒர்க் டன் பை கண்ட்ரோல் பண்ணி. ஓகேவா? இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஈக்குவேஷன். இதுதான். ஓகேவா? ஓகே, இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். ஓகே, என்னது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்? என்னது நமக்கு இங்கே வாட் இஸ் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்? m டாட் அட் இன்லெட் இன்டு cpt1 இன்லெட் ப்ளஸ் என்னது கைனடிக் எனர்ஜி c1² c இன்லெட் டிவைடட் பை 2 வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி g இன்டு டேட்டம் இன்லெட் ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் into the system equal to exit mass into cpt exit plus c2² divided by 2 plus g into datum at exit plus work transferred by the control volume. ஓகே, இதுதான் நமக்கான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக. இப்போது இந்த எனர்ஜி ஈக்குவேஷன்ஸில் இந்த ஈக்குவேஷன் அப்படியே டேரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க சம்மில் வந்து சிபி ஃபார்முலா வந்து எதில் கொடுத்துருக்காங்கங்கிறத ரொம்ப கவனிப்பாக ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். என்னன்னா, சிபி வந்து ஜூல் பர் கேஜி கெல்வினில் கொடுத்துருக்கான் அப்படின்னாக்க டேரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை கேஜி பர் ஜூல் கிலோ ஜூல் கிலோ சிபி வேல்யூ வந்து given in கிலோ ஜூல் per kg கெல்வின். கிலோ ஜூல் per kg கெல்வினில் கொடுத்துருக்காங்க, அதை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கிலோ ஜூல் per kg கெல்வின் இல்லைனா கிலோ வாட்ஸ், இதுலனா கிலோ வாட்ஸ் கொடுத்துருக்கான், கிலோ அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க அங்கே என்ன பண்ணணும்னா m dot I into cpt inlet plus c1 c inlet square divided by 2 into 2000 வரும் இந்த இடத்துல, g into z divided by 1000 plus q dot will be equal to m dot exit into cpte plus c2 square divided by 2000 plus g into ze divided by 1000 plus work done at control volume. இந்த ஹீட்டையும் ஒர்க்கையும் எதில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்கோம். கிலோ வாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிலோ வாட்ஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸு எங்கெங்கே வந்து உங்களுக்கு அந்த 10⁻³ ரைஸ் ஆகுதோ கிலோ ஜூல் அப்படிங்கிறப்போ நம்ம இதை பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லை பெட்டர் என்னன்னா எல்லாத்தையும் ஜூல் பர் கேஜி அந்த கிலோங்கிற டேர்மை வந்து இது பண்ணிட்டு டைரெக்டாக வந்து இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிடணும். அதை ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். அது ஏன்னா வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனை போட்டு கிலோ ஜூலில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா? ஓகே, வேற அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வித் மாஸ் பேலன்ஸ் எனர்ஜி. இது வந்து மாஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. மாஸ் அட் இன்லெட் ஈக்குவல் டு மாஸ் அட் எக்ஸிட்டு, எனர்ஜி அட் இன்லெட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் எக்ஸிட்டு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லா படி ஹீட் எவ்வளோ கொடுக்குறோ அது எவ்வளோ ஒர்க்காக மாறிடும். அதான் ஃபர்ஸ்ட் லா சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லா படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஈக்குவல்ஸ் டு ஒர்க்கு. ஓகேவா?